அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே சாரி, கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் ஒரு டே இன் மை லைஃப் லாக் தான் பார்க்கலாமா? பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரிலாக்ஸான டைம் அப்படிங்கிறது எல்லோரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு சூப்பராக ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறது தான் இல்லையா? இப்போ கொஞ்சம் நாளாக டீ காஃபிலாம் குடிக்கிறது இல்லை. இப்போ வாது குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, இல்லை தலைவலிக்குது அப்படின்னா மட்டும் போட்டு குடிச்சிக்கிறது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிளகு பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போட்டுட்ருக்கேன். மஞ்சள் தூள், மிளகு, பனங்கல்கண்டு எல்லாம் சேர்த்து குடிப்போம்ல, அதுதான். ஏன்னா இங்கே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அந்த சூட்லேருந்து அப்படியே கொஞ்சம் வின்டர் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைமில் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணும். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கூட கொஞ்சம் தடுமல், ஜலதோஷம் இந்த மாதிரி இருக்குது. எனக்குமே கொஞ்சம் தொண்டை வலியாக இருந்தது அப்படின்றனால சரி மிளகு பால் குடித்தா கொஞ்சம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மிளகு பாலை போட்டு குடித்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த மீன், இறால் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒன்று க்ளீன் பண்ணவும் முடியல. ஸோ ஃப்ரீசரில் வைக்காமல் ஜஸ்ட்டு கீழே ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் பல்காகவே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அடுத்த ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வந்தாலும் இப்படி தான் நெக்ஸ்ட் டேவே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு ப்ராப்பராக அடுக்கி வச்சிடணும் அப்படின்லாம் நினப்பேன். ஆனால் வந்தோடனே ஃப்ரீசரில் தூக்கி வச்சிருவேன்னா அது அப்படியே நமக்கு சடவாயிடும். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருது. நம்ம எப்போ சமைக்கிறோமோ என்ன வேணுமோ அப்போ மட்டும் ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணி ஆக்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த தடவை அந்த மாதிரி பண்ண வேணாம், க்ளீன் பண்ணி ப்ராப்பராக கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே ஃப்ரீசரில் வைக்கல. ஏன்னா அது நல்லா கல் மாதிரி உறைஞ்சிருச்சுன்னா தானே நமக்கு கடுப்பாகுது. ஸோ கீழே வச்சுட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுட்டேன். அண்ட் நேற்று வந்து வாங்கும்போது பிராணு, அதுக்கப்புறம் சீலா மீன், அப்புறம் இன்னொரு மீன் அது மஞ்சப்பாறைன்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு பேர் தெரியல, நான் காட்டுறேன். ஸோ எல்லாம் வாங்கிட்டு மீன் 2த்தையும் மட்டும் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். பிராணை வேணால் நம்ம வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னாச்சுன்னா மீனை க்ளீன் பண்ண கொடுக்கும்போது சீலா மீன் மட்டும்தான் கட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த மீனை கொடுக்குறதுக்கு மறந்தாச்சு. வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பக்கோன்னு ஆயிடுச்சு. என்னடா இதை நம்ம க்ளீன் பண்ண கொடுக்காம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது பீஸ் போடுற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கத்திலாம் என்கிட்ட இல்லை. சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் காலையில் இதை முதல்ல நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து எனக்கு கட் பண்ணுறதுக்கும் முடியலை. ஸோ முழுசாகவே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே மட்டும் கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றனால இதை வந்து இனி ஆனத்துலேயும் போட முடியாது. ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா பொதி மீன், கிரில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். கிரில்லுக்கு இது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து பாறை ஃபேமிலி தான், பாறை மீன் சொல்லணும்ல அந்த ஃபேமிலி தான். பட் என்ன மீன் உங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ப்ரான்ஸ் வந்துட்டு ஒரு 2 கிலோ போல் வாங்கியிருந்தேன். ஸோ தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன் டக்குன்னு எடுத்து ஆக்கிறதுக்கு மாதிரி. அண்ட் மீனுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பீஸாக இருக்கிற மீன்லாம் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த தலை, வால், குட்டி குட்டி பீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குழம்புக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இதை இப்படியேவும் வைக்கல, இறாலை மட்டும் அப்படியே வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மசாலா போட்டு மேரினேட் பண்ணி நான் வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சீலா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தது. ஸோ அதுலேயுமே நல்ல பீசஸாக இருக்கிறத தனியாக எடுத்து ஃபிஷ் பிரியாணி ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. அண்ட் ஈவினிங் போல் வந்துட்டு டின்னருக்கு ஏதாவது நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் வந்து வாங்கியிருந்தேன். கபாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்னைக்கு லஞ்ச் வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்து விட்டுருந்தேன். சரி நைட்டுக்காவது வந்து கொஞ்சம் கபாப் மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கபாப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு அந்த கபாபை வந்துட்டு அந்த குச்சியில் வச்சு பண்ணுறதுலாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாகவும் வேலை வந்துட்டு பெருசாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன், சூப்பராக டேஸ்ட்டாக அது வந்துட்டு வந்துடும். அந்த ரெசிபியுமே இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இதே டைப்பில் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் நினச்ச உடனே வந்துட்டு பண்ணிடலாம். இந்த கபாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பிரெஸ்ட் இருக்கு இல்லையா, சிக்கனோட பிரெஸ்ட், அது மட்டும் வாங்கியிருந்தேன். ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு போன்லெஸ் பீஸ் மட்டும் தான் தேவைப்படும். முழு சிக்கனாக வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பீசஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த முள்ளெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு சால்னா போடணும்னு நினச்சி நானும் ஃப்ரிட்ஜில் வைப்பேன், மறந்து போய் அதுக்கப்புறம் தூக்கி கீழே போடுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் அந்த பிரெஸ்ட் மட்டும் 2 பிளேட்டு வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 1 kg கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டும் சேர்த்து. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட இந்த மாதிரி சாப்பர் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் மிக்ஸி இருக்கு இல்லையா அதில் போட்டு கூட நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சி வரணும், அவ்வளோதான். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு சில பொருள்லாம் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட அரைக்கலாம். நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக காட்டணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தனித்தனியாக தான் அரைச்சி காட்டியிருக்கேன்.
அண்ட் குவான்டிட்டியும் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்றனால கொஞ்சம் தனித்தனியாக அரைச்சா தான் எனக்குமே கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ முதல்ல சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு வந்துட்டு நான் மாற்றிக்கிறேன். இதே டைப்பை வந்து நீங்கள் சிக்கனில் மட்டும் இல்லாமல் பீஃபு, மட்டன் இந்த மாதிரி எதில் வேணாலும் பண்ணலாம். பட் சிக்கனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் வேகும் போதுமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெடியாகி வந்துடும். ஓகே, இப்போ அதே சாப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இவ்வளோ சிக்கனுக்கு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போதும். இதையுமே நல்லா ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயினான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும் அந்த சிக்கனோட. ஏன்னா அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அண்ட் கபாப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஈவனாக நமக்கு வெந்து வராது, தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இது. ஸோ அதனால் இந்த மாதிரி புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி வேஸ்ட்டு தான், நம்ம கீழே ஊற்றிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதே சாப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துகிட்டு அதையுமே கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே லைட்டாக நம்ம இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது ஃபைனாக அரையணும் அப்படின்லாம் இல்லை, நல்லா ஃபைனாக சாப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா கூட போதும். ஸோ இதை வந்துட்டு அப்படியே நம்ம அந்த சிக்கன் வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே நம்ம சேர்த்துற வேண்டியதான். இப்போ இந்த கபாப்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து சேர்க்கக்கூடிய 2 பொருளுமே ஆப்ஷனல் தான். இது வந்துட்டு ஆனியன் பவுடர் இருக்கு இல்லையா, அதில் 1 டீஸ்பூனும் கார்லிக் பவுடரில் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இது பிரெட் கிரம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் அரைக்கும் போது பிரெட்டையுமே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் பிடிக்க வர்ற அளவுக்கு நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும். முதல்ல சேர்த்துட்டு நான் நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னுமே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஸோ மொத்தமாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எனக்கு தேவைப்பட்டது. உங்களோட சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக பெப்பர் பவுடர் வந்து சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதையுமே வந்துட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா போதும். அதுவுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். அண்ட் ரொம்ப சிம்பிளாக இந்த கபாப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் பேக் இருக்கு இல்லையா, அது வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வச்சு நம்ம பண்ணும்போது செம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம கபாப் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பைப்பிங் பேக் எடுத்துகிட்டு ஒரு டம்ளருக்குள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கபாப் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு மேலே வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். நம்ம இதை ரெடி பண்ணும்போது கீழே வந்துட்டு ஒரு கட் போட்டுட்டு ஈஸியாக புளிஞ்சு விட்டு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவுமே வந்துட்டு நார்மலாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக் கிட்ட இந்த மாதிரி வந்தது. ஆக்சுவலாக இது செம்ம ஈஸி மெத்தடு. உங்கள் பிள்ளைங்களுக்கு காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பண்ணணும் அப்படின்னா கூட மொதல் நாள் நைட்டே இதை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில், அதாவது ஃப்ரீசரில் கிடையாது, கீழே ஃப்ரிட்ஜிலே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஓகே, இதை வந்துட்டு ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் மெயினாக இதுக்கு ஒரு மின்ட் சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணணும். அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். நான் வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் தயிர் எடுத்து அதை நல்லா விஸ்க் வச்சு அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை நான் சேர்த்துக்குவேன். ஒரு சிலர் தயிரையும் சேர்த்து அதில் அடிச்சிருவாங்க. அப்படி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற சேம் டேஸ்ட் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தயிர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி அடித்து விட்டுட்டேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அந்த கலரு அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரியே இருக்கும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் கொழுக்கட்டை வந்து பண்ணியிருந்தேன். சுரஃபாமா வந்து ரொம்ப நாளாக பால் கொழுக்கட்டை பண்ணித்தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக சத்து மாவு அண்ட் அதுக்கப்புறம் இன்னுமே ஒரு சில பொருள் எல்லாம் ஹெல்த்தியாக சேர்த்து பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக வந்திருந்தது. அண்ட் இதோட ரெசிபியுமே நான் ஷார்ட்ஸ்க்காக ஷூட் பண்ணேன். ஸோ அதோட ஆங்கிள் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இதில் எனக்கு காட்ட முடியலை. இன்ஷால்லா ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் அந்த வீடியோ வந்துட்டு போடுறேன். இப்போ கபாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரில் பேன் வந்துட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த கபாப் போட்டு வச்சுருந்த பேக் இருந்தது இல்லையா, அதில் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் கபாப்
கபாப் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த பேனில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இரும்பு கிரில் பேன் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லைன்றனால நான் இது வச்சுருக்கேன். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிட்டே வாங்க. ஒரு சிசர் வச்சு கட் பண்ணணும், அப்போ தான் இந்த மாதிரி வரும் நீட்டாக. இது என்ன இந்த மாதிரி உருண்டையாக இருக்குது, கபாப் இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சேம் கடையில் வாங்குற கபாப் மாதிரி நமக்கு வந்துடும். அண்ட் இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், செம்ம ஈஸி மெத்தடு. இதை வந்து நீங்கள் பர்கர் மாதிரி பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்டாக தட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு லைட்டாக மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம கடையிலலாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அண்ட் பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சரியான ஈஸி மெத்தட் உங்களுக்கு இது. அண்ட் முடிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸ்லையுமே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது லாங் வீடியோக்கு போடுற மாதிரி நான் ஷூட் பண்ணிட்டேன். பட் இது உங்களுக்கு ஷார்ட்ஸில் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கொஞ்சம் எடிட் பண்ணி நான் வந்து இதை ஷார்ட்ஸில் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் பட்டர் இந்த அளவுக்கு சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நான் 1 கிலோ சிக்கன் அளவுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்துக்குமே இவ்வளோ பட்டர் தான். இதுக்கு மேலே நான் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ இதே பட்டர்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருவேன். ஸோ அதனால தான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா வெந்துடும். மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஒரு பக்கம் வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். இது வந்து நம்ம கிரில் பேனில் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி மேலே வந்துட்டு லைனாக வரும். நார்மல் பேனில் பண்ணனா அந்த மாதிரி வராது. உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் பேனில் பண்ணிக்கோங்க. இல்லை பார்க்குறதுக்குமே கடையில் உள்ள மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா கிரில் பேனில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின மாதிரியே சூப்பராக இருக்குது இல்லையா. இதோட டேஸ்ட்டுமே அப்படியே நீங்கள் வெளியில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். என்னை நம்பி தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் என்னோடய ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு சொதப்பாது. ஏன்னா நானே நல்லா ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இதை நான் கொடுப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக 3 பேக் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, பைப்பிங் பேக்கில் போட்டு. அதில் 2 தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணேன். இன்னும் 1 வந்துட்டு அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதில் ஏதாவது பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேக்கில் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு கபாப் வந்து கிடச்சிது. இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதையும் அந்த பேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு மெயினான விஷயம் இந்த மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கொடுக்குறது. அப்போ தான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு சார்கோல் வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த கபாப்க்கு நடுவில் வந்து வச்சுருக்கேன். மேலே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஊற்றணும் அப்படின்னா நல்லா புகஞ்சு அந்த புகை எல்லாமே, புகையோட வாடை இருக்குல்ல, அது எல்லாமே அதில் இறங்கிரும். இதுக்கு கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்குறதுக்கு. நீங்கள் நார்மலாக எதுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே ஆயில் சேர்க்கறதுக்கு பதிலாக நெய் சேர்த்திங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உனக்கு என்னமா பெரிய அப்பா டக்கரு நீ நெய்லாம் சேர்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஒரு சில பொருளுக்கு ரியல் டேஸ்ட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ண தான் செய்யணும். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யில் நமக்கு ஒன்றும் ஆயிர போகிறது இல்லை இல்லையா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ செம்ம டேஸ்டியாக நம்ம சூப்பரான அந்த கபாப் அதுக்கப்புறம் அந்த மின்ட் சட்னியுமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. அண்ட் கூடவே கொஞ்சமாக ஃப்ரோசன் பரோட்டா இருந்தது, அதையுமே சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து அன்ஹெல்தி தான், ஹெல்தி கிடையாது. பட் அடிக்கடி சாப்பிட்றது கிடையாது. என்னைக்காவது ஆசை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டுக்கிறது. பட் இந்த மாதிரி சாப்பிடும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியாக என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுமே தெரியும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு படுது, அவ்வளோதான். பட் நீங்களும் இதையே பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நாங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெளியில் போய் சாப்பிட்ணும் போல் இருந்தது. கொஞ்சம் சீக்கிரமாக வேறு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா, ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகலாம், நீ வந்துட்டு பேக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் பரோட்டா சுட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பரோட்டாவுமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒன்று வர மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த பால் கொழுக்கிட்ட வேறு சாப்பிடணும் அப்படின்றனால அந்த கபாப்லாம் வச்சு சாப்பிடும்போது அதுவே நல்லா ஃபில்லிங் ஆயிரும், நிறையா சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ ஒரு 4 பரோட்டா மட்டும்தான் நான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. அண்ட் போகும்போதுமே ஆளுக்கு ஒரு மிளகு போட்டு குடிச்சிட்டு கிளம்பணும். பொதுவாக எனக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மம்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்கும். முன்னாடி ஒரே ஒரு சைடு வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு தோணுச்சுனாலே டக்குன்னு எதையாவது ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே தான் போயிடுறது. இப்போ அந்த ஒரு சைடையுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்ஷால்லா டிசம்பர் கிட்ட தான் அது ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயோ போகிறதுன்னு கொஞ்சம் யோசிக்கும் போது ஜுமைரா பே பீச் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு 35 மினிட்ஸ் ஆகும் எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு. சரி பரவாயில்ல, சும்மா தானே வீட்டில் இருக்க போகிறோம், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் கிடையாது, வீக் டேஸில் தான் நாங்கள் போயிருந்தோம். அப்படின்றனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தோம். நானும் ஒவ்வொரு தடவையும் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் நினைக்கிறேன் பீச்சை ஒரு நாளாவது உங்களுக்கு வெளிச்சத்தில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு தடவை கூட என்னால் முடியலை. அது வீக்கெண்டாக இருந்தாலும் வீக் டேஸாக இருந்தாலும் கொஞ்சம் நைட் ஆயிடுது நாங்கள் போய் சேர்றதுக்கு. இன்ஷால்லா முடிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அட்லீஸ்ட் பகலில், அதாவது வெளிச்சத்தில் உங்களுக்கு பீச்சை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஈவினிங் டைம் போல்.
ஸோ இங்கே பே பீச் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு தடவை வீடியோவுமே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஃபுல்லாலாம் நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா ஜஸ்ட் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். அண்ட் காற்றுமே பார்த்திங்கன்னா செம்ம காற்று, சூப்பராக காற்றடிச்சிட்டு இருந்தது. பொதுவாக சாட்டர்டே சண்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்ல கூட்டமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், நல்லா ஜேன்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 7-8 ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருந்தது. நான் கூட சரி கொஞ்சம் தான் இருக்குன்னு நினச்சேன். பட் டைம் போக போக பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் வந்தாங்க. பரவாயில்ல, வீக் டேஸில் கூட நிறையா பேர் வர்றாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ போயிட்டு முதல்ல ஒரு பாயை விரிச்சிட்டு உக்காந்துட்டோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட் வெளிச்சம் இருக்கும். ஒரு சில பீச்சில் வந்து அவ்வளோ வெளிச்சம் இருக்காது, இங்கே நல்லாவே வெளிச்சம் இருக்கும். அண்ட் இது அப்படியே தொடர்ந்து போனோம் அப்படின்னா கைட் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் விட இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அமைதியாக காமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு மற்ற இடங்களுக்கு போய் பெருசாக என்ஜாய் பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மற்ற இடத்துக்கு போகிறது பிடிக்காதுன்னு சொல்ல வரல. எப்போவுமே அதே மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. நம்ம மனசுக்கு வந்து ஏதாவது ரிலாக்ஸாக இருந்துட்டு வரணும், அமைதியாக இருந்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா. அந்த டைமில் நாங்கள் வந்து பீச் தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ போன உடனே பாயை விரித்து கொஞ்சம் நேரம் பராக் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா பொதுவாக டின்னர் வந்துட்டு வீட்லேயுமே நேரத்தோடையே சாப்பிட்றது ஒரு 7:30 8 மேக்ஸிமம் 8க்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் இந்த பீச்சுக்கு வந்து சேரும்போது ஒரு 7:30 கிட்ட இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு முதல்ல சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கலாம், கொஞ்சம் டைஜஸ்ட்டும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்துட்டு கொஞ்சம் நேரத்தோட கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம நேரத்தோடய சாப்பிட்டு பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு நமக்கு பசி வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. அண்ட் பரோட்டா வந்து பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் நான் ஒன்றும் ரெடி பண்ணலை. அந்த கபாப், அதுக்கப்புறம் கபாபுக்கு அந்த மின்ட் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது மட்டும் தான். பட் அதை பார்த்துட்டு பிள்ளைங்க எங்கே பரோட்டாவுக்கு தொட்டுக்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, இருங்க நான் உங்களுக்கு சூப்பராக ஒரு ரோல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரோட்டாவை எடுத்து பிளேட்டில் வச்சு அதுக்குள்ளே அந்த கபாப், அந்த மின்ட் சட்னி, அதுக்கப்புறம் மைனஸ் கொஞ்சம் கொண்டுட்டு போயிருந்தேன். ஸோ அதையுமே போட்டு ஒரு ரோல் மாதிரி ரெடி பண்ணி எப்படியோ சமாளிச்சு விட்டுட்டேன். இப்போ நான் திடீர்னு சைடிஷ்க்கு எங்கே போகிறது, இந்த கபாப் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும், அழகாக இந்த பரோட்டாக்கில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி சமாளித்து விட்டுட்டேன். ஆனால் அது நல்லா தான் இருந்தது, சூப்பராக. இந்த மின் சட்னி இருக்கும் போது வேறு எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி உள்ள கபாப் வச்சுட்டு மின் சட்னி அதுக்கப்புறம் மைனஸ் கொஞ்சமாக கொண்டுட்டு போயிருந்தேன். அதையுமே லைட்டாக போட்டுட்டு ரோல் பண்ணி கொடுத்துட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. பிள்ளைங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். நாங்கள்லாம் சும்மா அப்படியே பிச்சு நாங்கள் தொட்டு திண்டுக்கிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டாச்சு. அண்ட் உண்மையாக சொல்கிறேன், இந்த கபாப் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நாங்கள் கூட ரெடி பண்ணி கொண்டுட்டு போய் ஆறிச்சு நாங்கள் சாப்பிடும்போது. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா. ஆனால் இதை சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே செம்மையாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா கூட இது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கிளம்புற டைமில் சூப்பராக செஞ்சு கொண்டு வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிருந்தோம் இல்லையா, அதுவுமே ஒரு டெசர்ட் மாதிரி அங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆளு கொஞ்சமாக கப்பில் எடுத்து சாப்பிட்டாச்சு. அண்ட் இதுவுமே சொல்கிறேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து அரிசி மாவு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக சத்து மாவு அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் சத்துக்காக ஒரு சில பொருள்லாம் நான் சேர்த்து பண்ணியிருந்தேன். நார்மலாக அரிசி மாவு மட்டும் நம்ம சேர்த்து பண்ணும்போது அது டேஸ்ட் நல்லா இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக அதில் என்ன சத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா. ஸோ சத்து மாவு சேர்த்துட்டு அண்ட் கருப்பட்டியில் நான் பண்ணியிருந்தேன், வெல்லம் சேர்க்காம கருப்பட்டியில் பண்ணியிருந்தேன். அந்த கருப்பட்டியோட ஃப்ளேவரே நமக்கு இன்னும் சூப்பராக டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்ஷால்லா நான் சீக்கிரமாக ஷார்ட்ஸில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த கபாப் ரெசிபியுமே வந்துட்டு நான் ஷார்ட்ஸ்லையுமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு லாங் வீடியோவில் தேடி எடுக்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் 2 ரெசிபியுமே நான் வந்துட்டு ஷார்ட்ஸ்லேயே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் ரெடி பண்ணும்போது தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பால் கொழுக்கட்டைலாம் சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் கிட்ட நாங்கள் அங்கே இருந்திருப்போம். அண்ட் அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குது, கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவும் அவ்வளோதான். எனக்கு இந்த டே ரொம்ப ரிலாக்ஸாக போன மாதிரி இந்த வீடியோ பார்த்த உங்களுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா வேறு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.